ஹலோ சில்ட்ரன், நாம் இன்றைக்கி லாஸ் ஆஃப் மோஷன் பார்ட் 7 பார்க்குறோம். ஸோ நம்ம கான்செப்ட்லாம் ஓரளவுக்கு பார்த்துருக்கறனால இன்றைக்கி நாம் கொஞ்சம் ஒர்க் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கணக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கான்செப்ட்ஸை ஒரு சின்ன மேட்சிங் ஒன்று பண்ணி அது மூலமாக வி வில் ட்ரை டு ரீகால் அவர் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? இப்போ ஒரு 2 காலம் கொடுத்துருக்கு. காலம் மேலே மொமெண்டம் கொடுத்துருக்கு, நியூட்டன்ஸ் செகண்ட் லா, தேர்ட் லா, ஃப்ரிக்ஷன், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு 5 கொடுத்துருக்கு. ரைட் சைட் பார்க்கலாம். F is equal to ma. பார்த்தோன்னே தெரியாது அது யார் கூட மேட்ச் ஆக போகுது. இட் இஸ் கோயிங் டு மேட்ச் வித் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஓகே, அது நியூட்டன் செகண்ட் லாவோடைய ஃபார்முலா தான் இது F is equal to ma ஆக்சுவலாக. ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா வெக்டர் குவான்டிட்டி என்னவா இருக்கலாம்? மொமெண்டமாக இருக்கலாம். ஓகே, நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங். இதை பார்த்தோன்னே டக்குன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தெரியணும். When no external force is acting on the system, the total momentum of the system is conserved. So அதை நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தில் மேட்ச் ஆக போகுது. ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் இமீடியட்டாக தெரிஞ்சு போய்டும், நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ பாக்கி இருக்கிறது செல்ஃப் அட்ஜஸ்டிங், அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் வி ஹவ் சீன். ஸோ மொமெண்டம்ங்கிறது வெக்டர் குவான்டிட்டி. ஓகே, ஏ மேட்சஸ் வித் நம்பர் 2. நியூட்டன் செகண்ட் லா, அது மேத்தமேட்டிக்கலாக. ஏன்னா ஃபஸ்ட் லாவில் குவாலிட்டேட்டிவாக ஃபோர்ஸை டிஸ்கிரைப் பண்ணிடணும். ஃபோர்ஸ்னால் என்னென்னு சொன்னோம், மெஷர் பண்ணுறது. குவான்டிடேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், அதுக்கான ஃபார்முலா செகண்ட் லாவில் தான் இருக்குது. F is equal to ma. ஸோ பிக்கு ஆப்ஷன் 1. நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். C 4. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங். D 5. கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஷுட் பி ஆக்டிங் ஆன் த சிஸ்டம். ஸோ இது மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ரீகேப் பார்த்துக்கோ. இப்போ நம்ம கொஞ்சம் சிம்பிள் ப்ராப்ளம்ஸாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் ட்ரை டு ஒர்க் அவுட். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இதை செகண்ட் வச்சுக்கலாம். மேட்சிங் ஃபஸ்ட் கொஷின் பண்ணிட்டா லேட்டஸ்ட் கோ டு த செகண்ட் கொஷின். எ மாஸ் m undergoes free fall. ஒரு எம்னு ஒரு மாசு ஃப்ரீ ஃபால் அண்டர்கோ பண்ணுது. வாட் இஸ் இட்ஸ் லீனியர் மொமெண்டம் ஆஃப்டர் இட் ஹாஸ் ஃபாலன் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் h? மேலேருந்து கீழே வந்துகிட்டே இருக்கும்போது மேலேருந்து ஹெச் டிஸ்டன்ஸ் கீழே வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஓன்ற பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, ஏ வந்திருக்கு. ஏக்கு வரும்போது ஹெச் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. இந்த பாயிண்ட் ஏக்கு வரும்போது அதனுடைய மொமெண்டம் பி எவ்வளோ? கொஷின் மார்க். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். மொமெண்டத்துக்கு ஃபார்முலா P is equal to mv. அப்போ நம்ம இந்த மொமெண்டம் கண்டுபிடிக்கணும்னா அட் பாயிண்ட் ஏ we should know what is the velocity of the object. So free fall போது at O its initial velocity is 0. So at A what is the final velocity? நம்ம equation of motion ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஃபார்முலா? v squared minus u squared is equal to 2gh. ஞாபகம் வச்சுண்டா we have v squared is equal to 2g into h distance. அவ்வளோ 2as ஆக்சுவலாக இங்கே 2gh ஞாபகம் வச்சுக்கணும். h distance travel பண்ணிருக்கு. அப்போ v is equal to root of 2gh. அப்போ the momentum of the object is m into root of 2gh. So loss of motion இதையும் கம்பைன் பண்ணிக்கிறோம். நம்ம ரெண்டையும் சேர்த்து இந்த சம்ம நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின். Calculate the density of a body. Sorry. ஓகே, பிகாஸ் அது வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் சம்மு. அது நம்ம அடுத்த ஃப்ளூயிட்ஸ் நடத்தின அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். 8 kg bullet is fired horizontally into a 9 kg block of wood and sticks into it. ஸோ ஒரு புல்லட் இருக்குது, 8 kg இல்லை 8 கிராம். கரெக்டாக அந்த யூனிட்டெலாம் ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஃபயர்டு ஹரிசாண்டலி. யார் மேலே? ஒரு பிளாக் இருக்குது, அந்த பிளாக்கோட மாஸ் 9 kg. ஸோ இப்படி ஃபயர் பண்ணுறோம். அங்கே ஃபயர் பண்ணினோடனே போய் என்ன பண்ணுறது? அந்த புல்லட் அதில் போய் ஸ்டிக் ஆகிக்கிறது, அதில் போய் ஒட்டிக்கிறது. த பிளாக் விச் இஸ் ஃப்ரீ டு மூவ் ஹேஸ் அ வெலாசிட்டி ஆஃப் 40 cm/s ஆஃப்டர் இம்பேக்ட். இது போய் பட்டதுக்கப்புறமா இந்த பிளாக் பின்னாடி நகருது. என்ன ஸ்பீடில் போகிறது? 40 cm/s. அப்போ இந்த புல்லட்டுடைய இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, பார்த்தவொடனே தெரியுது ஒரு ஈவெண்ட், இந்த புல்லட் ஹிட்டிங் த பிளாக் அப்படின்னு நடக்குது. அப்போ நம்ம ஒரு ஈவெண்ட் நடந்தாலே வெளியிலேருந்து ஃபோர்ஸ் இல்லை, புல்லட்டு அந்த பிளாக் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குறது, பிளாக்கு புல்லட் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குறது. தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இம்மீடியட்டாக என்ன ஞாபகம் வரணும்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். The total momentum before impact. Before impact na
புல்லட்டோடைய மொமெண்டம் 8 இன்ட்டு இது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கிலோகிராமில் எழுதணுன்னா 10⁻³ இன்ட்டு u. இப்போ பிளாக்குக்கு பார்த்தோன்னா 9 into 0, so 0. So the momentum before impact is 8 into 10⁻³ u. This is equal to the momentum after the impact. After the impact mass எவ்வளோ 9 kg கூட நான் 8 into 10⁻³ kg ஆட் பண்ணேன். எப்படி ஆட் பண்ணுறது? 9 plus 0.008. So 10⁻³ பண்ணலாம். So the mass is 9.008 kg. Velocity centimeter per second இருக்குது. 40 centimeter per second. நாம் மீட்டர் per secondல மாற்றிக்கணும். 40 into சென்டிமீட்டருக்கு பதிலாக 10⁻² meter per second. So the total momentum after the impact is 9.008 into velocity 40 into 10⁻². இப்போ நம்ம பார்த்தோன்னா தெரியும், இங்கே 10⁻² இருக்குது, இங்கே 10⁻³ இருக்குது, அடிச்சுட்டா இங்கே 10⁻1 மிச்சம் இருக்கும். ஸோ 8u is equal to 9.008 into 40. 10⁻1 கீழே கொண்டு வந்தால் 10⁻+1 மேலே எடுத்துன்னு போயிருந்தால் 10ன்னு ஆகிடும். 9.008 into 40 into 10. This is 8u. அப்போ u வேணும்னா என்ன செய்யலாம்? 8ஆல் இந்த 8ஆல் கூட இது கேன்சல் பண்ணால் 5 times. ஸோ இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 59.008 into 50. ஸோ ஒரு 0 கொடுத்து எடுத்துட்டோன்னா நம்ம we can write. அப்போ 8ஆல் சிம்பிளாக we can multiply and write. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 450 approximately meter per second. So the bullet is initially traveling with the speed of 450 meter per second. ஸோ இது நம்ம law of conservation of momentum வச்சு போடுறோம். Next question number 4. A 9 kg car is going with a speed of 20 meter per second along a level road. ஒரு கார் இருக்குது. ஸோ அதோடைய மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 900 kg கார். ஸோ மாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் கோயிங் வித் ஸ்பீட் ஆஃப் 20 meter per second along a level road. How large a constant steady force is required to stop it in a distance of 30 meter? இதை வந்து ஒரு இங்கே ஸ்டார்ட் பண்ணினா இந்த 30 meter டிஸ்டன்ஸில் நிறுத்தணும். இந்த ஏன்ற பாயிண்டில் வந்திருக்கு. இங்கே நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அது இங்கே ஓவில் வந்து நிற்கணும். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணோன்னா நம்ம we have to apply a force in the opposite direction. இப்போ நான் இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் எந்த இடத்துல? இந்த இடத்துல ஏன்ற இடத்துல இந்த கார் வரும்போது அப்ளை பண்ணுறேன். அந்த காரு 30 மீட்டருக்குள்ளே ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். ஃபோர்ஸ்னால் கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு தெரியும் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இங்கே மாஸ் கொடுத்துருக்கு, ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த காருக்கு இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ இருந்தது? 20 meter per second. நிறுத்த போகிறோம், அதனால் ஃபைனல் வெலாசிட்டி 0. டைம் கொடுத்துருக்கா? இல்லை. டிஸ்டன்ஸ் 30 மீட்டருக்குள்ளே இருக்கணும்னு கொடுத்துருக்கு. அப்போ UVS எல்லாம் SA இதெல்லாம் வர்ற மாதிரி ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா V² - U² = 2AS இருக்குது. அதுலேருந்து நம்ம A கண்டுபிடிக்கலாம். V² பதிலாக 0 - 20² is equal to 2 into A into S is 30 meter. ஸோ A வேணும்னா ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்னால அது நெகட்டிவில் வந்திருக்கு. நம்ம இப்போ ஆப்போசிட்டில் ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம். நம்ம மேக்னிடியூட் மட்டும் எடுத்துட்டா 20 into 20/2 into 30 கேன்சல் பண்ணிக்கலாம். 10 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இது 20/3. A வந்து 20/3 meter per second square. அப்போ நான் ஃபோர்ஸ் வேணும்னா என்ன செய்யணும்? நான் ஐ ஹவ் டேக்கன் நெகட்டிவ் சைன் எடுத்துக்கல, ஏன்னா அது ரிட்டார்டிங் ஆப்போசிட் டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுறதுனால ஃபோர்ஸினுடைய மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபோர்ஸ் வேணும்னா மாஸ் இன்ட்டு மாஸ் இஸ் 900 இன்ட்டு த ஆக்சலரேஷன் 20/3 போட்டால் ஏதாவது கேன்சல் பண்ணினா 300. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6000 Newton. ஆக்சுவலி இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது. இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் வாட்? That the force should be applied in the negative opposite direction. So I should apply a force of 6000 Newton to stop the car within a distance of 30 meter. அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் நியூட்டன்ஸ் லாஸையும் கூட யாரையும் கம்பைன் பண்ணிக்கிறோம்? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாமும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி we are working out. Next question பார்த்தோம். A horizontal cable
pulls a 200 kg cart along a horizontal track. ஒரு கார்ட்டோனுக்கு வச்சுக்கலாம். அந்த கார்ட்டுடைய மாசஸ் 200 kg. ஒரு ஹரிசாண்டலாக ஒரு கேபிள் இருக்குது. இந்த கேபிள் அந்த கயிறால் அதை பிடிச்சி இழுக்கிறோம். இட் இஸ் புல்லிங் த கார்ட். The tension in the cable is 500 newtons starting from wrist. இந்த கேபிளில் இந்த கயிறை பிடிச்சி இதால் இழுக்கிறோம் இல்லையா, இந்த கயிறு இந்த காற்று மேலே இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா காற்று இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த டென்ஷன் எவ்வளோ இருக்கா? திஸ் டென்ஷன் இஸ் 500 நியூட்டன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்லேருந்து அது கிளம்பி போகும்போது 500 நியூட்டன். How long will it take the cart to reach the speed of, எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. ஹவு லாங் அப்படின்னா எவ்வளோ டைமில் இந்த கார்ட்டோட ஸ்பீடு ஃபைனல் வெலாசிட்டி 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக மாறும். இனிஷியலாக 0ல் இருந்தது. 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அது வர்றதுக்கு அதுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்கும், அந்த நேரத்தில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஆக்சுவலி டென்ஷன் யாருக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த ரோப்பு வந்து கார்ட்டை எவ்வளோ ஃபோர்ஸில் புல் பண்ணுறதோ அதுதான் டென்ஷனுக்கு ஈக்குவல். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 நியூட்டன் இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ எஃப் இருக்குது, எம் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? யூ கேன் ஃபைண்ட் ஆக்சலரேஷன். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம் விச் இஸ் ஈக்குவல் டு 5/2. 500/200ல் 0 அடிச்சுட்டா 5/2 யூனிட் எழுதிக்கணும், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ ஏ இருக்குது, யூ இருக்குது, வி இருக்குது, டி கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா? ஆட்டோமேட்டிக்காக ஏ இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை ஏ. ஆர் விக்கு பதிலாக 8, யூக்கு பதிலாக 0 டிவைடட் பை 5/2. அப்போ யூ காட் டைம் இஸ் ஈக்குவல் டு 16 டிவைடட் பை 5. அப்போ 16 டிவைடட் பை 5னா அது எவ்வளோ? 3.2 செகண்ட்ஸ். ஸோ 3.2 செகண்ட்ஸில் அதோட ஸ்பீடு 0ல் ஆரம்பித்து 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக மாறிடும். அதுக்குள்ளே அது எவ்வளோ தூரம் போயிருக்கும்? என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம்? வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as எடுத்துக்கலாம். இ ஸ்கொயருக்கு பதிலாக 8 ஸ்கொயர், யூ ஸ்கொயருக்கு பதிலாக 0, 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 5/2 இன்ட்டு எஸ். 2 கேன்சல் பண்ணலாம். So 64 is equal to 5s. So s is equal to 64 by 5. So 12 5s are 60. 12.8 meters it would have travelled. சரியா? கொஷின் நல்லா புரிஞ்சுனாங்க. என்ன கொடுத்துருக்கு? டென்ஷன் கொடுத்துருக்கு. பட் நமக்கு என்ன தெரியும்? நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி இந்த ஃபோர்ஸும் டென்ஷனும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அதனால் இந்த டென்ஷனை நம்ம ஃபோர்ஸுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Question number 6. A man throws a ball weighing 500 grams vertically upwards with a speed of 10 meter per second. ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு பாலை மேல் பக்கமாக த்ரூ பண்ணுறான். இந்த பாலோட மாஸ் என்ன? 500 கிராம். அப்போ 500 × 10⁻³ kg. எவ்வளோ ஸ்பீடில் த்ரோ பண்ணுறான்? ஹீ இஸ் த்ரோயிங் இட் அப்வர்ட்ஸ் வித் எ ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் பர் செகண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், யூ அப்வர்ட் டைரக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஏன்னா மொமெண்டம்னா அது வெக்டர் குவான்டிட்டி, டைரக்ஷனை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் இட்ஸ் இனிஷியல் மொமெண்டம்? ஃபஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி இனிஷியல் மொமெண்டம்? ஸோ மொமெண்டம் ஃபார்முலா தெரியும், எம் இன்ட்டு வி. இனிஷியல் மொமெண்டம்னா எம் இன்ட்டு த இனிஷியல் வெலாசிட்டி 10. அப்போ இது பண்ணினா என்ன ஆகும்? 3 0 10⁻³ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மிச்சம் இருக்கிறது 5. யூனிட் பார்த்தோன்னா எம்முக்கு பதிலாக கேஜி, வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட். திஸ் இஸ் த இனிஷியல் மொமெண்டம். வாட் வுட் பி இட்ஸ் மொமெண்டம் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஃப்ளைட்? இப்போ இந்த பால் என்ன ஆகும்? இவன் த்ரோ பண்ணால் நான் இங்கேருந்து போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு போயிட்டு திரும்பி வரும். ஏன் அந்த குறிப்பிட்ட ஹைட்டு போயிட்டு திரும்பி வருது? மேலே போக போக அதோடய ஸ்பீடு குறைஞ்சிட்டே போகும். அதோடைய வெலாசிட்டி எங்கே போய் 0 ஆகுதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வர ஆரம்பிக்கும். நம்ம இது மோஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்துருக்கோம், மோஷன் அண்ட் கிராவிட்டியில். ஸோ அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் அதோட வெலாசிட்டி 0. அட் தி ஹையஸ்ட் பாயிண்ட் velocity is 0, so the momentum is also equal to 0. Very simple questions.
ஸோ நம்ம இது மாதிரி சின்ன சின்ன சம்ஸ்லாம் போடுறது மூலமாக நம்மளுடைய ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ரீகேப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஷின், 7th கொஷின். A truck starts from rest and rolls down a hill with a constant acceleration. ஒரு ஹில் இருக்குது, அதில் ஒரு ட்ரக்கு இப்படி ஹில்லில் அது இப்படி யூனிஃபார்மாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டுங்கிறாங்க. அப்போ u is equal to 0. It moves down with a constant acceleration. It travels a distance of 400 meters in 20 seconds, in a time of 20 seconds. ஸோ கேள்வியை படிக்கும்போது ட்ராவல்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப்னா s is equal to in a time of 20 செகண்ட்னா t is equal to டேட்டாவாக மாற்றிக்கலாம். ஃபைண்ட் இட்ஸ் ஆக்சலரேஷன் ஏ கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட், அது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இஃப் த மாஸ் ஆஃப் த ட்ரக் இஸ் 7000 kg. ஒன்ஸ் டேட்டாவாக எழுதிட்டா அப்புறம் பாருங்கள், செம்ம ஈஸி. UST இருக்குது, ஏ கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா? s is equal to ut plus half at square. நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இங்கே எஸ்க்கு பதிலாக 400, யூக்கு பதிலாக 0, ஃபஸ்ட்டு டேர்ம் போயிடும். half into ஏக்கு பதிலாக தெரியாது வச்சுக்கலாம், t square. 20 square is 400. ஸோ 400 கேன்சல் பண்ணிட்டா a is equal to 2 meter per second square. அடுத்தது எஃப் கேட்குறாங்க. எம் இருக்குது, ஏ இருக்குது, வெரி சிம்பிள். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ எஃப்க்கு பதிலாக 7000, ஏக்கு பதிலாக 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 14,000 Newton. திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ட்ரக் விச் இஸ் ரோலிங் டவுன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், 8th கொஷின். இன்னும் ஒரு 2 கொஷின் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக கேட்டேன். ஓகே, வெரி சிம்பிள் கொஷின். எ ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் an object which is free to move. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இஃப் யூ நோ த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் தெரிஞ்சால், அண்ட் இஃப் யூ நோ த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், தென் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஹெல்ப்ஸ் அஸ் டு ஃபைண்ட் விச் குவான்டிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி, நியூட்டன் செகண்ட் லாவை யூஸ் பண்ணி நம்ம எதை கண்டுபிடிக்கலாம்? வெயிட் கண்டுபிடிக்கலாமா? Can we find the speed of the object, or can we find the acceleration of the object, or can we find the position of the object? So the force தெரியும், mass தெரியும், அதை யூஸ் பண்ணி இதில் எதை கண்டுபிடிக்கலாம்? ஆப்வியஸாக தெரியுது. எம் இருந்தால் டபிள்யூ தெரியுமே மிஸ்ன்னு நமக்கு சொல்லக்கூடாது. அதில் நம்ம டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஜியில் நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணி, நியூட்டன் செகண்ட் லா ஃபார்முலா இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ இதை FEM யூஸ் பண்ணி we can find the acceleration. ஓகே, அப்புறம் நம்ம தியரி டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னோம், ஒரு மாஸ் m ரெஸ்ட்டில் இருக்குது இனிஷியலாக, அது ரெண்டாக உடஞ்சுதுன்னா, ஒரு பாம் எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா, 2 ஈக்குவல் பீஸாக உடஞ்சா ரெண்டு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும் அப்படின்னு சொன்னோம். அது எப்படி நம்ம மேத்தமேட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்கலாம். இனிஷியலாக அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் m, இனிஷியலாக அது ரெஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் எக்ஸாக்டாக m/2 m/2 2 ஹாஃபாக பிரியுது. ஓகே, இட் ஸ்ப்ளிட்ஸ் இன்டு எக்ஸாக்ட்லி 2 halves. ஸோ இது ஒரு ஹாஃபு, இது ஒரு ஹாஃப். ஸோ இதோட மாஸ் m/2, இதோட மாஸ் m/2. நமக்கு இது ரெண்டு என்ன டைரெக்ஷனில் போகும்னு தெரியாது. நம்ம வச்சுக்கலாம் இதோட வெலாசிட்டி, ஒன்னோட வெலாசிட்டி v1, இன்னொரு பார்ட்டோட வெலாசிட்டி v2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன ப்ராசஸ் நடக்கிறது? பிரேக்கிங் ஆஃப் பிக்கர் மாஸ் இன்ட்டு 2 ஈக்குவல் மாஸ் இஸ் த ப்ராசஸ். ஸோ நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்ணோன்னா, இங்கே உடையும் போது நம்ம வெளியிலேருந்து எந்த ஃபோர்ஸும் கொடுக்கல, அது உள்ளுக்குள்ளே இருந்த இன்டர்னல் ஃபோர்ஸ்னால உடஞ்சிருக்கு. ஸோ இஃப் தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம், த டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கன்சர்வ்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? உடையறதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டத்துக்கிட்ட என்ன மொமெண்டம் இருந்ததோ அதே மொமெண்டம் தான் அந்த சிஸ்டத்துக்கிட்ட உடஞ்சதுக்கப்புறம் இருக்கும். வாட் இஸ் த டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் பிரேக்கிங்? m into 0, 0. What is the total momentum after breaking? m/2 into v1 plus m/2 into v2. அப்போ நம்மள என்ன சொல்லியிருக்கு? டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் ஈக்குவல் டு த மொமெண்டம் ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு m/2 v1 plus m/2 v2.
ஒரு டேர்மை இந்த சைடு கொண்டு வந்தோம்னா we get m/2 v1 equal to minus m/2 v2. ஸோ m/2 கேன்சல் பண்ணிட்டா we have v1 is equal to minus v2. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஹாஃபு இந்த டைரக்ஷனில் போச்சுன்னா இன்னொரு ஹாஃபு எக்ஸாக்ட்லி அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகணும். செகண்ட் ஹரிசாண்டலாக போச்சுன்னா ஹரிசாண்டலாக இந்த இப்படி போகும். ஸோ எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, டென்ஷன் யூஸ் பண்ணி ஏதாவது சாம்பிள். ஓகே, 10th question. A block of mass 2 kg is sliding with a constant velocity of 8 meter per second on a frictionless horizontal surface. Diagram வரைஞ்சிக்கலாம், that will be easy. ஒரு பிளாக் இருக்குது, அதோட மாஸ் 2 kg. ஒரு horizontal surfaceல it is sliding, it is moving with a velocity 8 meter per second on a frictionless surface. இது ரொம்ப smooth surface. The force exerted on the horizontal surface is nearly, என்ன கேட்குறாங்க, force exerted on the horizontal, இந்த பிளாக்கு இந்த horizontal surface மேலே என்ன force exert பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம், இட் இஸ் மூவிங் வித் a constant velocity. அப்படின்னா என்ன அர்த்தம், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. the forces are balanced at the object ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லைன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். இப்போ இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிறதுனால இந்த நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னு நினச்சின்னு சொல்லக்கூடாது. என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் தி ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஸோ நம்ம பேசிக் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் 0னா என்ன அர்த்தம், ஃபோர்ஸ் இல்லைன்னு அர்த்தம். 2 ஃபோர்ஸ் இருக்குது இந்த சிஸ்டத்தில். வெயிட் இஸ் ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன் and the surface is exerting a force, normal reaction in the upward direction. So equivalent. அப்போ இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் மேலே அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறது, mg ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுறது அதோட வெயிட்டை. ஸோ இங்கே m2 கொடுத்துருக்காங்க, g10 வச்சுக்கலாம். தென் in that case you will have 20 Newton. g வந்து அவங்க மென்ஷன் பண்ணால் 9.8, நம்ம 9.8 எடுத்துக்கணும். அதர்வைஸ் we can take it as 10 for simplicity. ஏன்னா ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க, அதில் அந்த 20க்கு நியரஸ்ட் ஆன்சரை நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே சில்ட்ரன், இன்னும் கொஞ்சம் சம்ஸ் அடுத்த கிளாஸில் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஆல் திஸ் யூ ஜஸ்ட் லிசன், ட்ரை டு ஒர்க் அவுட் வித்தவுட் சீயிங் த போர்ட். ஸோ தானே செல்ஃபாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் பெட்டர்.